ரொம்ப நாளாக காட்டணும்னு இருந்த இந்த தோட்டத்தை பாருங்கள். எங்கள் வீட்டு தோட்டத்தில் நல்லா வந்து பொன்னாங்கண்ணி நல்லா தளன்னு வளர்ந்துருக்கு. வீட்டில் டெய்லியும் ஏதாவது குழம்பு வைக்கணுன்னா ஒரே யோசனையாக இருக்குது. இந்த வெயில் காலத்தில் சமைக்கிறது குழம்புன்னா பிடிக்கவே இல்லைங்க. என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியல. ஆனால் கீரை இப்போ வெயிலுக்கு நல்லது தானே, அதனால் சரி நல்லா பசுமையாக இருக்குது நம்ம வீட்டு தோட்டத்தில்னு அப்படியே கொஞ்சோண்டு ஆஞ்சி சரின்னு பறிச்சிட்டு இருக்கேன். அப்புறமா நான் பூச்செடியெல்லாம் வச்சேன்ல, அதெல்லாம் கொஞ்சம் காட்டலாம்னு தோணுச்சு. எப்படி வளர்ந்துருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டணும் இல்லையா? நல்லா பாருங்கள், ஒரு குண்டா வந்திருக்கு, நல்லா இருக்குது. சரி, அதுவும் பறிச்சாச்சு. இங்கே பாருங்கள், நான் சந்தன முல்லை, காக்கரட்டான் அதெல்லாம் வச்சேனா இல்லையா, அதெல்லாம் நல்லா தளன்னு வளர்ந்து வந்திருக்கு. முட்டைலாம் வைக்கிது. கொஞ்சம் ஒரு 10 பூ போல் பறிக்கிறேன். ரோஸ் வாங்கி வச்சுருக்கேன், 120 ரூபா அந்த கன்று. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் ரோஸ் பூத்துருக்கு. இந்த பாருங்க, சந்தன முல்லை கயிற்றுல கட்டி இந்த ஏற்றி விட்ருக்கேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது மாடிக்கு போக. ஓரளவுக்கு ஏற்றியாச்சுப்பா. சூப்பராக வளர்ந்துருக்கு. இந்த ஆட்டாம்புழுக்கைக்கு எவ்வளோ ஒரு அழகாக நல்லா செடி தளன்னு இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே வந்து கீழே வந்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது என்னன்னு தெரியுதா? புதினா குச்சி வேஸ்ட்டாக தான் போகுதுன்னு எடுத்து சும்மா தான் ஊனி வச்சேன். அது என்னன்னா நல்லா பசுமையாக முளைச்சிருக்கு. அப்படியே மணத்த தக்காளியும் நல்லா இது என்ன செடினா துண்ணூற்று பச்சளை. அந்த செடி வந்து பருவுக்கு ரொம்ப நல்லது, அதனால் அதை வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. இப்படியே பூவை போய் பறித்து எங்கள் சாமிக்கு ஒரு பூவும், இன்றைக்கி வந்து பிள்ளையார் கோயிலில் பிரதோஷம், அதனால் வந்து அங்கே ஒரு பூவும் கொடுத்துட்டேன். அப்புறம் சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் பறிச்ச கீரையை சாம்பார் வச்சாச்சு.